ரமலான் என்பது இஸ்லாமியர்களின் தொகுதி சக்கர ஆண்டின் 9வது மாதமாகும். இது மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் நபி முகமது அவர்களுக்கு குர்ஆன் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது. இது கிபி 610வது வருடத்தில் லைலதுல் அன்று நடந்ததாக நம்பப்படுகிறது. ரமலானில் நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்று மதீனாவில் கிபி 624இல் உத்தரவு வந்தது. இஸ்லாத்தின் 5 அடிப்படை குறள்களில் நோன்பு முக்கியமான ஒன்றாகும். ரமலான் மாதம் முழுவதும் கதிரவன் உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை உணவும் தண்ணீரும் தவிர்த்து நோன்பு கடைபிடிக்க வேண்டும். நோன்பின் நோக்கமாக கருதப்படுவது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல், அல்லாஹ்வின் பக்தி அதிகரித்தல், ஏழைகளின் நிலையை உணருதல், பாவங்களை போக்குதல் போன்றவையே ஆகும். ரமலான் மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: முதலாவது லைலதுல் கடர். இது ரமலானின் கடைசி 10 நாட்களில் ஏற்படும் ஒரு சிறப்பான இரவு ஆகும். இதுதான் குர்ஆன் முதலில் வெளிப்பட்ட இரவு என நம்பப்படுகிறது. இந்த இரவில் ஒரு நல்வினை செய்தால் 1000 மாதங்களுக்கு சமமான புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இரண்டாவது தராவீஹ் தொழுகை. ரமலானின் மாதத்துக்காக சிறப்பு இரவு தொழுகை மசூதிகளில் நடைபெறும். இதில் நபிகள் நாயகம் அவர்கள் பங்கு கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மூன்றாவது சகாத். ரமலானில் ஏழை எளியவர்களுக்கு உதவ சகாத் எனப்படும் நிதி கொடை வழங்க வேண்டும். இது ஒருவரின் சொத்தின் 2.5 பங்கினை கொடையாக வழங்க வேண்டும். மேலும் சஹர், அதிகாலை தொழுகைக்கு முன் உணவு உண்ணும் சிறப்பு உணவு. இப்தார், சூரியன் மறைந்த பிறகு பக்தியோடு நோன்பு திறத்தல் போது உண்ணும் உணவாகும். மேலும் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், பயணத்தில் இருக்கும் மனிதர்கள் நோன்பினை தவிர்க்கலாம். ஆனால் பிறகு மாற்று நோன்பு நோச்சல் அல்லது பசியில் உள்ள ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல் வேண்டும். 30 நாட்கள் நோன்பு முடிந்தவுடன் பெருநாள் ரமலான் கொண்டாடப்படுகிறது. இதன்போது சகாதுல் பித்ர் என்ற அறப்பணி தொகை வழங்க வேண்டும். இது ஏழைகளும் ஈத் கொண்டாட வேண்டும் என்பதற்காக கட்டாயமாக்கப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகளில் இது அரசு அங்கீகாரம் பெற்ற மாதமாக கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த புனித நோன்பு மாதத்தை பின்பற்றுகின்றனர். முகமது நபி அவர்கள் கூறியது போல, நோன்பு மேற்கொள்ளுங்கள், நீங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருப்பீர்கள். இஸ்லாமிய நாட்காட்டி சந்திர சக்கரத்தின் அடிப்படையில் இயங்குவதால் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் 10 முதல் 12 நாட்கள் முன்னதாக வருவதால் இது சூடானதும் குளிர்காலத்திலும் நேரலாம். ரமலான் மாதம் மனிதர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இது உணர்வு பயணம், பக்தி மற்றும் மனித நேயத்தின் பூரண உருவமாக விளங்குகிறது. அல்லாஹ்வின் அருள் எப்போதும் உங்கள் மீது இருக்கட்டும்.